செய்திகள் தொடர்கின்றன. பெரம்பலூர் தனியார் பள்ளியின் விடுதியில் தங்கி பயின்று வரும் மாணவர் ஒருவரை ஆசிரியர்கள் சிறுநீரை குடிக்க வைத்து சித்திரவதை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அதற்கு காரணமான 3 ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அங்குள்ள அகரம்கூரில் உள்ள லிட்டில் பிளவர் பள்ளியின் 9ஆம் வகுப்பு பயின்று வரும் பரத்ராஜ் இந்த கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. விடுதியில் இரவு நேரத்தில் படித்துக் கொண்டிருந்த பரத்ராஜ் ஆசிரியர்களிடம் சிறுநீர் கழிக்க அனுமதி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர்கள் பரத்ராஜை கடுமையாக அடித்துள்ளனர். அத்துடன் சிறுநீரையும் குடிக்க வைத்து பரத்ராஜை துன்புறுத்தியுள்ளனர். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் முன்னிலையில் சிறுநீரை குடிக்க வைத்ததால் மனமுடைந்த மாணவர் கும்பகோணத்தில் உள்ள தமது வீட்டிற்கு திரும்பியதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யூரின் கேட்டதுக்கு என்னடா கண்ட நேரத்தில் உனக்கு இந்நேரத்தில் ஏன் வருது அப்படின்னு அவருடைய கையை பிடிக்க சொல்லிங்க. எங்கள் கையை எடுத்து நம்ம பலமாடி விடுவோம். ஒரு சார் ஃபஸ்ட்டு அடித்தாங்க சார். அதுக்கப்புறம் எல்லா சாரும் வந்து 3 சாரும் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த யூரினை பிடிச்சி குடிடா அப்படின்னு எங்கள் கையை எடுத்து அப்படியே அடி பலமாக விழுவுண்டா அப்படின்னாங்க. அப்படியே குடிடான்னு நான் குடிச்சிட்டேன் சார். பயத்தில் அப்படியே குடிச்சேன் சார். பரத்ராஜ் சிறுநீர் குடிக்க வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மாணவர் பரத்ராஜிடம் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே மாணவனை துன்புறுத்திய 3 ஆசிரியர்களை இடைநீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மாணவரின் புகார் உண்மை என்று தெரியும் பட்சத்தில் அகரம் சிகூர் லிட்டில் பிளவர் பள்ளியின் ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மாணவியை விடுதி காப்பாளர் சிறுநீரை குடிக்க வைத்து துன்புறுத்திய நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பொதுப்பணித்துறை அதிகாரியை அதிமுக பிரமுகர் ஒருவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரி சந்திரசேகரன் பணியில் இருந்தபோது அங்கு வந்த நாங்குநேரி அதிமுக தொகுதி செயலாளர் முருகன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 4 பேர் அவரை மிரட்டியுள்ளனர். தாமிரபரணி வடிகால் மற்றும் கண்மாய் பராமரிப்புக்கு விடப்பட்டுள்ள டெண்டரை தமது மனைவிக்கு வழங்குமாறு நாங்குநேரி அதிமுக செயலாளர் முருகன் கூறியுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக பிரமுகர்கள் ஒரு கட்டத்தில் அவரை கடுமையாக தாக்கி துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக தெரிகிறது. 17ஆம் தேதி முருகன் நேரடியாக வந்தார். வந்து நீங்கள் என் மனைவி பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கப்போ நீ யார் அவன் இஷ்டத்துக்கு டெண்டர் வைக்கிறதுக்கு, நீ எவனுக்கு கொடுப்பியா? 15-20 வருஷமாக நான் தான் இந்த பகுதியில் வந்து டெண்டரை நிர்ணயம் பண்ணுறேன், உன்னை சுட்டு கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினார். அப்போ வந்து அவர் கூட வந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க. இப்போ பார்த்தாலும் என்னால் அடையாளம் காட்ட முடியும். என்னைக்குனாலும் உன்னை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலோடு போயிட்டாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக இப்பகுதியில் அதிமுக பிரமுகர் முருகன் தான் டெண்டரை முடிவு செய்ததாக அதிகாரி சந்திரசேகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே மிரட்டல் குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. அரசு அதிகாரியை துப்பாக்கியால் மிரட்டியது குறித்து அதிமுக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் முருகன் உட்பட 5 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் நெடுஞ்சாலை டெண்டர், மணல் அள்ளுதல், பொதுப்பணி டெண்டர்கள் என அரசு அதிகாரிகளுக்கும் அதிமுக பிரமுகர்களுக்கும் மறைமுகமாக பிரச்சினை இருந்து வந்தது. இந்நிலையில் நெல்லையில் அதிமுக பிரமுகர் மீது பொதுப்பணித்துறை அதிகாரி தந்த நேரடி மிரட்டல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அருகே வானிலிருந்து விழுந்த மர்ம எலக்ட்ரானிக் பொருளால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குடியாத்தம் அருகே சென்னப்பள்ளியைச் சேர்ந்த விவசாயி கிஷோர்குமார் தமது தோட்டத்தில் வானத்திலிருந்து மர்ம பொருள் ஒன்று விழுந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்து சென்று பார்வையிட்டனர். எங்களுடைய பப்பாளி தோட்டத்தில் காலையில் வந்து பார்க்க வந்தோம். பப்பாளி தோட்டத்தில் பார்த்து கொண்டு இருக்கும்போது மேலே இருந்து பறந்து வந்து பக்கத்தில் எது வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் உடனே நாங்கள் தகவல் தெரிவித்து பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தா ஏதோ எலக்ட்ரானிக் பொருள் மாதிரி இருக்கு. எங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருளா என்ன ஏதுன்னு தெரியல. அதனால நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சிக்னல்களை உடனடியாக துண்டித்த பின் ஆய்விற்காக அனுப்பி வைத்துள்ளனர். வானிலிருந்து விழுந்துள்ள மர்ம பொருளால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட கருவியில் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட பேட்டரிகள் இணைக்கப்பட்டிருந்தன. இந்த எலக்ட்ரானிக் பொருள் மூலம் நாச வேலை நடத்த முயற்சி செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேமுதிக நெல்லை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கேப்டன் பிறந்தநாள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தலைமையில் கேப்டன் பிறந்த நாளில் செய்ய வேண்டிய நலத்திட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஒன்றிய, நகர, பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள்
வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி வரும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தேமுதிகவினர் மக்களுக்காக மக்கள் பணி என்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க திட்டமிட்டுள்ளனர். திருநின்றவூர் அருகே தனியார் கல்லூரியில் பேராசிரியர்கள் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறி மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநின்றவூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் வகுப்பு நேரங்கள் அதிகரிக்கப்பட்டது குறித்து மாணவ மாணவிகள் பேராசிரியர்களிடம் கேட்டபோது அவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேராசிரியர்களை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இருபாலரும் படிக்கும் இந்த கல்லூரியில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் சரியில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டினர். ஈடுபட்ட மாணவ மாணவிகளுடன் கல்லூரி சேர்மன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பேராசிரியர்கள் தகாத வார்த்தைகளில் பேசியிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்லூரி தலைவர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டனர். திருவள்ளூர் அருகே அரசு மணல் குவாரிகளிலிருந்து அதிக மணல் எடுத்த லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மாம்பாக்கத்தில் உள்ள அரசு மணல் குவாரியில் வரையறுக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக மணல் எடுப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குவாரியிலிருந்து மணல் ஏற்றிச் செல்லும் லாரிகள் அப்பகுதியில் உள்ள சாலைகளை சேதப்படுத்தியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மணல் லாரிகளின் தொடரும் பிரச்சனையால் ஆத்திரமடைந்த மக்கள் மண் அள்ள பயன்படும் இயந்திரங்கள் மற்றும் லாரிகளை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. தனியார் உரக்கடையில் உர விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளின் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளின் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அனுஜத் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட்டுறவு வங்கிகளில் விற்கப்படும் உரங்களின் விலையை விட தனியார் கடைகளில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உரங்களின் பைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விலையை விட அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் அதற்கான ரசீது தர மறுப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். உரங்களின் விலையேற்றத்தால் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக விவசாய சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். பரமக்குடியில் மாணவி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற தண்ணீர் டிராக்டர் உரிமையாளரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பரமக்குடியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தவர் தேவி. இவர் காலையில் பள்ளிக்கூடம் செல்வதற்காக சாலையில் நடந்து சென்றார். அப்போது தண்ணீர் விநியோக டிராக்டர் ஒன்று அவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் அந்த சிறுமி பலத்த காயமடைந்தார். இதனால் அப்பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே தேமுதிக எம்எல்ஏ பால அருட்செல்வம் மக்களிடம் குறைகளை கேட்டு அவர்களின் குடிநீர் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தார். மயிலாடுதுறை தொகுதி தேமுதிக எம்எல்ஏ பால அருட்செல்வம் மக்களிடம் குறைகளை கேட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் மல்லியம் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது குடிநீர் கலங்கலாகவும் சுகாதாரமற்றதாகவும் வருவதாக அப்பகுதி மக்கள் குறை கூறியுள்ளனர். மேலும் குடிநீர் கலங்கலாக வருவது குறித்து உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். தெரியல வைஸ் பிரசிடென்ட் சொன்னா பிரசிடென்ட் சொன்ன ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லிட்டோம். அவங்க கேட்டதுக்கு நிர்வாகம் பதில் சொல்ல முடியாது. நிர்வாகம் தான் மக்கள் நிர்வாகத்துக்கு போய்க்கிட்டோம். நிர்வாகம் மக்களுக்கு பயப்படாது. அதனால சொல்லிட்டு நாங்க ஒரு நட 2 நட சொல்லிட்டோம். அதனால எம்எல்ஏ வந்தாங்க உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அழுத்தம் காட்டுறோம். எப்போ எங்களுக்கு மதிக்கிறது. குடிநீர் மோசமாக வருவது குறித்து நேரில் சென்று பார்வையிட்ட தேமுதிக எம்எல்ஏ பால அருட்செல்வம் குடிநீரை ஆய்வு செய்தார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து மேல்நிலை குடிநீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய ஆணையிட்டார். மேலும் அப்பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்த தேமுதிக எம்எல்ஏ பால அருட்செல்வம் விரைவில் தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார். ஆச்சரியம் ஆனால் உண்மை.
மேஜிக் செய்பவர் அனைவரின் கண் முன்பும் தந்திரமான முறையில் அதிசயத்தை நிகழ்த்துவதை பார்த்திருப்பீர்கள். அதேபோன்று இங்கு ஒருவர் காலியாக மூடி வைத்துள்ள பெட்டியை திறந்தபோது ஒரு ஆணையும் காலியான நாற்காலியை துணியால் மூடிவிட்டு அதை திறக்கும்போது அழகான பெண்ணையும் வரவழைப்பது ஆச்சரியம் அல்லவா? இலங்கை இந்தியா இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். வெற்றி கணக்கை தொடங்க இரு அணி வீரர்களும் தீவிரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.